தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு முருகன் கோயில்களில் மாசி பெருவிழா களைகட்டியுள்ளது. முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 7ஆம் நாளான நேற்று தங்கச் சப்பரத்தில் சண்முகர், வள்ளி தெய்வானையுடன் செவ்வரளி, ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் சிவப்பு நிற மலர்களை தூவி சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் மாசி பெருவிழாவையொட்டி தேர் பவனி சிறப்புற நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகிலிருந்து பழனிக்கு பழங்குடியின மக்கள் சீர்வரிசை கொண்டு சென்றனர். நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நாரைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் பழனி மலையில் உள்ள முருகன், வள்ளிக்கு தேன், தினைமாவு, தானிய வகைகள், வரகரிசி, பலாப்பழம், செவ்வாழை, அதிரசம் மற்றும் முறுக்கு உள்ளிட்ட தின்பண்டங்கள் அடங்கிய சீர்வரிசைகளை கொண்டு சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.